அது என் பொண்ணு மீரா, மாதவாவ புருஷன். இத பாருங்க, என் சுபாவம் உங்களுக்கு தெரியாது. என்கிட்ட வாலாட்டினேல் நன்னா மொத்திடுவா மொத்தி. ஆமா வேண்டாம் வேண்டாம் சொன்னா கேளு. மீரா 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 சபாஷ் மீரா. நீ ஏன் வீட்டை பெருக்கி தொடச்சி முழுகிட்டு இருக்க? இன்னைக்கு சத்யநாராயணா பூஜை பண்ண போறோம்ப்பா. ஓஹோ, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களா? இல்ல நானே தான் பண்ண போறேன். பூஜை பண்ணா குடும்பத்துக்கு நல்லதுப்பா. நீ ஏமா இதெல்லாம் செய்யற? மாதவன் இல்ல ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டு செய்டானா செஞ்சுட்டு போறான். நீ ஏன் கஷ்டப்படுற? மாதவா மாதவா. இப்பதான் ஆபீஸ் வேலை பாத்துட்டேன். என்ன விஷயம்? வெறும் ஃபைல எத்தனை நேரம் பாப்பேன்? மீரா தனியா கஷ்டப்படுறா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாது? ஐயோ மீரா, இல்ல வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். அட குடு மீரா, அட குடுங்கறல, அட குடு மீரா, நான் பண்றேன். குடு சொன்னா கேளு. மீரா 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 அறிவு கெட்டவனே, அவ தனியா செய்யறானா விட்டுற வேண்டியதானே, பிடிச்சு தள்ளி விட்டியே. மாமா, நான் ஒண்ணும் தள்ளி விடல மாமா, தரையில தண்ணி இருந்ததுனால அவ வழுக்கி விழுந்துட்டா. நீ எந்த காரியம் எடுத்தாலும் உருப்படுறது. ஐயோ, என்ன திட்டுறதை விட்டுட்டு மீராவை கவனிங்க. மீரா கண்ணை திறந்து பாருமா. மீரா கண்ணை திறந்து பாருமா, அடிக்கடி பட்டிருக்கா. மீரா நான் கூப்பிடுறேன், அப்புறம் என்ன? மீரா 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 என்னம்மா ஆச்சு? மீரா கண்ணை திறக்கிறா, உன் முகத்தை காட்டாத. நான் எங்க இருக்க? நம்ம வீட்டுல தான் இருக்க. அது என்ன ஆச்சு? நாய மூடு. மீரா, ஆட்டோ கொண்டு வரட்டுமா? டாக்டர் கிட்ட போலாமா? நீங்க எல்லாம் யாரு? உன் அப்பா ஐயாசாமி, இது மாதவன் உன் புருஷன். நீங்க அப்பா இல்ல. மாமா, நீங்க இவ அப்பா இல்லையா? ஏண்டா, அவதான் அடிபட்ட அதிர்ச்சியில ஏதோ பேசுறான்னா நீ வேற என்ன இம்சை பண்ற? மீரா 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 பரவாயில்லையாம்மா? மீரா இப்ப எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லையா? மெதுவா. எங்க அப்பா அம்மா எங்க? நான் எப்படி உங்க ஆத்துக்கு வந்தேன்? நீ எங்கம்மா ஆத்துல இருக்க? வீட்டுல தானே இருக்க. இல்ல, நேக்கு இந்த இடம் புதுசா இருக்கு. நீங்க எல்லாம் புது மனுஷாலா இருக்க. இங்க லக்ஷ்மி பாட்டி இருப்பாங்க. ஐயோ, கொல்லையில இருந்து மாட்டை காணோம். அம்மா எங்க? ஓ, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல துர்கைக்கு விளக்கத்த போயிருப்பா. மீரா, என்னம்மா நீ பேசுறதே புரியல. லட்சுமிங்கற மாடுங்கற. மீரா, வா டாக்டர் கிட்ட போலாம். மீரா, என்னம்மா? இவன்தான் அத்தியாத்துக்கு நான் போயிட்டு இருக்கும்போதெல்லாம் என்ன கிண்டல் பண்ணீங்கப்பா. கடைசியில ஒரு நாள் என்ன ஓடுற ட்ரெயின் முன்னாடி பிடிச்சு தள்ளி விட்டுட்டான். சண்டாளா, எப்படிடா நோக்கு மனசு வந்தது? என் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன தண்டவாளத்துல தள்ளி விட்டுட்டான். நீ நன்னா இருப்பியா? பாவி, படுபாவி. மாதவா, நிஜமா? அவதான் உளறானா, நீங்க கேள்வி கேட்டு இம்சை பண்றீங்க. ஐயோ, நாடி ஆயிடுத்து. அப்பா வக்கீலாத்துல இருந்து கிளம்பி இருப்பார். அவர் ஆத்துக்குள்ள நுழையறச்சே நான் தான் காஃபி குடுக்கணும், இல்லன்னா கோச்சின்றுவார். மீரா, போதும் உன் பைத்தியக்காரத்தனம். நான் தான் உன் அப்பா, இதுதான் உன் வீடு. சரி வா, டாக்டர் ஆத்துக்கு போலாம். சரி, டாக்டர் வீட்டுக்கு போலாம். வாய மூடுங்கோ. எங்க அப்பா கோபாலையர், எங்க அம்மா கமலாம்பா. நானே மூணாம் மனுஷனோட ஆத்துக்கு எப்படி வந்தேன்னு முழிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து நான் தான் உங்க அப்பா, நான் தான் உங்க அப்பான்றாளே. எங்க அப்பா கோபாலையருக்கு தெரிஞ்சா கொன்னுடுவார். He is very strict. யார் மாமா கோபாலையர்? ஏண்டா, நானும் உன்னோட தானடா இருக்கேன், என்ன போய் கேக்குறியே? மாமா, மீராக்கு மண்டையில அடிபட்டிருக்கு, அதான் ஞாபகம் எல்லாம் போயிருக்கு. அப்போ இது பூர்வ ஜென்ம வாசனையா? அப்படிதான் இருக்கும். அப்படின்னா கோபாலையர்னு ஒருத்தர் நிஜமாவே இருக்காரான்னு பாக்கணும். மீரா இங்கே இருக்கணும்னா அந்த கோபாலையர் இங்க வரணும், இல்லன்னா இவ இங்க இருந்து கிளம்பிடுவா. மீரா,
நான் மீரா இல்ல, என் பேர் விசாலாட்சி. சரி விசாலாட்சி, உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். நிஜமாவா? எங்க அப்பாவை அழைச்சிட்டு வரல? அவர்தாம்மா உன்னை இங்க கொண்டு விட்டாரு. அட்ரஸ் சொல்லு. எங்க? நம்பர் 16 சுப்பை தெரு, மயிலாப்பூர். சுப்பைய தெருன்னு ஒரு தெரு இருக்கு. முதல்ல சுப்பையர் தெருன்னு தான் இருந்தது. ஐயர் மேல தார பூசிட்டா, அதனால சுப்பை தெருன்னு மாறிடுது. 16 சுப்பைய தெரு, 16 சுப்பைய தெரு, 16 சுப்பைய தெரு. இங்க இருக்கேன். என்ன ஓய், இதான் உம்மா வீடா? ஆமா வாங்க. நீங்க சொன்ன பொண்ணு இங்க இல்லையா? வாசல்லையே நின்றுட்டு இருக்கோம், உள்ள வாங்க. மீரா, மீரா. என்ன வரல? நீங்க கூப்பிடுங்க. பாப்லி கண்ணா. அவ பேரு விசாலாட்சின்னா? அவ செல்ல பேரு பாப்லி. பாப்லி கண்ணா, அப்பா வந்திருக்கேன்டா. வந்துட்டாளா? கமலா, என்னடி இது? இவளுக்கு எப்படி மங்குனிய தெரியும்? இவன் நம்ம பாப்லி தான். ஏமா, இதுதான் உங்க அப்பா அம்மாவா? ஆமா மாமா. நேக்கு 2 தம்பி 2 தங்க, எல்லாரும் படிச்சிட்டு இருக்கா. சிதம்பரத்துல எங்க ஆத்த நீங்க பார்த்தது இல்லையே? வாசல்ல 2 பக்கமும் திண்ண, முத்த வச்ச வீடு, நடுவுல துளசி மாடம். மாமா, ஆஹா, மழை நாள்ல எங்க அம்மா வத்த குழம்பு சாதத்தை பிசைஞ்சு எங்களை எல்லாம் வரிசையா உக்காத்தி வச்சு கையில உருட்டி உருட்டி குடுப்பா மாமா. பாப்லி, ஒண்ணு விடாம நோக்க ஞாபகம் கேடி குழந்தை. நன்னா இருக்கு நீங்க சொல்றது, எப்படி மறக்கும்? நானும் கல்யாணம் பண்ணிட்டு புக்காத்துக்கும் பிறந்தாத்துக்கும் போயிட்டு வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதுக்கு முன்னாடிதான் இந்த படம் என்ன ரயில் முன்னாடி தள்ளி கொண்டுட்டானே, நாசமா போக. மகா பாவி, பாப்லியை கொண்டு நீனும் இருக்கியாடா இங்க? சார், நான் மீராவோட புருஷன் சார். இதே தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கடங்காரன். கோபாலையர், ஒரு 2 நிமிஷம் அப்படி தனியா வரீங்களா? இத பாருங்க, இது என் பொண்ணு மீரா. ஏதோ நினைவு தவறி விசாலாட்சி அது இதுன்னு வளர்றான். நீங்க அவகிட்ட ஒரு வார்த்தை நீ என் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அவ பழைய மாதிரி வருவா. உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? என் பொண்ணுகிட்ட இதை நான் சொல்லணுமா? இது மட்டும் கம்பளிக்கு தெரிஞ்சது உம்மா கண்ணம் பழுத்துரும். யார் கம்பளி? என் பொண்டாட்டி கமலா. குடும்பத்துல ஒருத்தருக்காவது நல்ல பேரே கிடையாதா? அப்பா, நான் ஏப்பா இங்க இருக்கணும்? நம்ம ஆத்துல தானே இருக்கணும். பாப்லி, இது நமக்கு தெரிஞ்சவளோட இடம். நம்ம இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் நம்மத்துக்கு போலாம். சிதம்பரத்துக்கு தானே? சிதம்பரம் வீடு போயிடுத்துமா? என்னப்பா சொல்றேன்? அங்கதானே நான் பாண்டி ஆடினேன், பாட்டு கத்துட்டேன், சைக்கிள் ஓட்டுறேன்னு ஒழுங்கால கூட பேத்துட்டேனே. அந்த ஆத்தைய வித்துட்டேன். எப்பவோ பட்ட கடனை அடைக்கிறதுக்காக அந்த ஆத்த அடமானம் வச்சேன், நீக்க முடியல, போயிடுத்து. அதனால என்னம்மா, இந்த வீடு கூட உன் வீடு தானே. செத்த வாய மூடின்னு இருக்காளா? எங்காத்து விஷயத்துல நீங்க தலையிடுறது எனக்கு கட்டோட பிடிக்கல. என்ன சார் இது? என் பொண்ணுகிட்டயே நான் தான் உன் அப்பான்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க வேண்டிய நிலைமையா எனக்கு? சார், என் மீரா எனக்கு கிடைக்க மாட்டாளா சார்? எப்போ மீராங்கிற நினைவு போய் பாப்லிங்கிற நினைவு வந்துடுத்தோ அப்போவே நீங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிட்டேன்னு அர்த்தம். கம்பளிங்கிறது எங்க ஆத்துக்கார் நேக்க வச்ச செல்ல பேர். அத போறவ வரவெல்லாம் கூப்பிட்டா நாக்க இழுத்து வச்சு ஒட்ட வெட்டிப்படுவேன். உங்களை எப்படித்தான் கூப்பிடுறது? நீங்க எதுக்கு என்ன கூப்பிடணும்? உங்ககிட்ட பேசணுமே. சொல்லுங்க. கொஞ்சம் தள்ளி நின்னுண்டு. என்ன? இத பாருங்க, மீரா சொன்னான்னு உங்க 2 பேரும் இங்க வரவழைச்சேன். ஸ்மால் கரெக்ஷன். அவ மீரா இல்ல, அவ பேர் பாப்லி. சரி, பாப்லி மீரா சொன்னான்னு உங்களை வரவழைச்சேன். நீங்க அவளை பார்த்து ஆவுன்னு சத்தம் போட்டீங்கன்னா அந்த ஷாக்கில் இந்த நினைவு போய் மீராங்கிற நினைவு வந்திருக்கும். அதை விட்டுட்டு நீங்க பழைய கதையை கிளறி பேசுறது சரியாவா இருக்கு? 22 வயசு பொண்ணு பாப்லி. அவ தண்டவாளத்துல விழுந்து பிராணன் விட்டுருக்கா. அவ திரும்பி வந்திருக்காளேன்னு சந்தோஷப்படுவோமா இல்ல சத்தம் போடுவோமா? என் பொண்ணை நீங்க நல்லா பாத்தீங்க. இப்ப சொல்லுங்க, உங்க பொண்ணும் அதே மாதிரி இப்படியே இருந்தா? ஐ எம் சாரி மிஸ் ஐயசாமி, உருவம் வேறையா இருக்கலாம்,
ஆனா உள்ள இருக்கிறது பாப்லி தான். அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு புருஷன் இருக்கான். அவனை எதுக்கு பிக்சர்ல கொண்டு வரேன்? we are concerned only about பாப்லி. அப்புறம் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். வேஷ கொடுங்கோ. நானே எங்காத்து பாப்லியை வசியம் பண்ணி மீராவை மாத்தி வச்சிருக்கேன்னு பதிலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஆமா. பாப்லி கண்ணா, பாப்லி கண்ணா. கூட்டலப்பா. ஆமாமா கண்ணு. இந்த புடவை நோக்கு ஞாபகம் இருக்கா? சௌத்ரி மாமி கல்யாணத்துக்காக சந்திரமௌலி மாமா வாங்கி கொடுத்தது. அஷடு அஷடு. இது நோக்காக எடுத்தது. நேக்கா? எப்போ? உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீ, நான், உங்க அம்மா, பக்கத்தாத்து கீதா மாமி எல்லாருமா போனோமே. அன்னைக்கு கூட ஜோன்னு மழை கொட்டிட்டு இருந்தது. நோக்கு ஞாபகம் இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நான் போயிட்டேனேப்பா. நேக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? சாரிடா குழந்தை. பரவாயில்ல, இந்த புடவையை நீ கட்டிட்டு வா. நீக்கு உன்னை மடிசாரில் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கல்யாணம் ஆனவ தானே மடிசாரெல்லாம் கட்டுவா. பைத்தாரி, நோக்கு அதெல்லாம் கிடையாதுரி. போய் கட்டிண்டு வா. சரிப்பா, நான் கட்டிட்டு பார்க்கணும். வரேன். என்ன சார்? ஒன்றும் இல்லை. புரிஞ்சு போச்சு. உங்களையும் பப்ளி மீரா யாருன்னு கேட்டுடுச்சு, அதான் கலங்கி நிக்கிறீங்க. சார், குழந்தை மடிசார் கட்டிட்டு வரேன்னு போயிருக்கா. அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மீராவை நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க, அது எனக்கு பிடிக்கல. சார், இங்க உங்க ஒப்பீனியன் யாருக்கும் தேவையில்லை. யூ ஆர் எ கெஸ்ட் இன் திஸ் ஹவுஸ். என்ன கோவமா இருக்கு? இந்த மனுஷன் ஏதாவது வெசரா? அம்மா, என் பொண்ணை மடிசார் புடவை கட்டிட்டு வர சொல்லிருக்காரு. அதெல்லாம் எங்க குடும்பத்துல வழக்கம் கிடையாது. நீங்களா எடுத்து சொல்லுங்க. என்ன பாப்லியை மடிசார் புடவை கட்டினு வர சொல்லிருக்கல? ஐயோ, ரொம்ப நல்லா இருக்குமே. என்ன ஐயோ, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஐயோ ஐயோங்கிறீங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன சேப்புக்குள்ள புடவை தானே? அதே புடவை ரொம்ப தான். ஜோரா இருக்குமே. நீங்க சொல்லிருக்கல, கொஞ்சம் கேளுங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம். என்ன அந்த மடிசார் புடவை, அந்த வயலட் கலர் ரொம்ப நல்லா இருக்கும்னா? அதுக்கு இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அறிவில்லை உமக்கு. சொன்னா புரியாது, சும்மா வரும். என்ன நீங்க அந்த அடியை கொடுங்க, ரொம்ப ஜோரா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கும்னா? அம்மா, கும்பால் மாதிரியே இருக்கேடி. என் கண்ணே பட்டுடும் போல கேடி. இனிமே நீ மடிசார் போடவே கட்டிக்கோ. ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். அது என் பொண்ணு மீரா, மாதவ அவ புருஷன். இத பாருங்க, என் சுபாவம் உங்களுக்கு தெரியாது. என்கிட்ட வாலாட்டினேல் நன்னா மொத்திடுவா மொத்தி. ஆமா. ஐயோ, என் பொண்ணு மீராவுக்கு தான் கையோங்கிற பழக்கம். உங்க பொண்ணுக்கு நிச்சயமா இருக்காது. தயவு செஞ்சு நீங்க வெளியில போயிடுங்க. நான் மீராவை நல்ல ஆஸ்பத்திரியில சேர்த்து ட்ரீட்மெண்ட் எங்க கொடுத்துக்கிறேன். அப்பா அம்மாவை வெளியில போய் சொல்றா. நான் இப்பவே கொல்ல பக்கத்துல இருக்கிற கிணத்துல குதிச்சுடுவேன். ஐயோ பாப்லி, விடுங்க, போகாதடி. குதிக்கிறேன். பாப்லி, நீ கிணத்துல எத்தனை முறை சாவ? வேண்டாம் வேண்டாம். வேண்டாம், என்னை பாப்லி. விடுங்க. ஏண்டா, அங்க மீராவை கோபாலையரும் அவர் சம்சாரமும் படாத பாடு படுத்திட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம மொட்டை மாடியில நின்னுகிட்டு மழை வருமா வராதான்னு பாத்துக்கிட்டு இருக்க. மாமா, அந்த கோபாலயர் குரூப்பை எப்படி வெளிய அனுப்பலாம்னு நானும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் எவ்வளவோ கெஞ்சி பாத்துட்டேன்டா, ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. மாமா, மீரா வாயாலேயே அவங்க தன்னோட அப்பா அம்மா இல்லன்னு சொல்ல வைக்கணும். அது சத்தியமா நடக்காது. அப்போ அவங்க வாயாலேயே இவ எங்க பொண்ணு இல்லன்னு சொல்ல வைக்கணும். அது நடக்கவே நடக்காது. எதுவுமே நடக்காதுன்னா அப்புறம் என்னதான் பண்றது? மீரா அவர் நல்லா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது கிளம்ப வேண்டியதுதான். வேணும்னா ஒண்ணு செய்யலாம். ஒரு பெரிய உருட்டு கட்டையை எடுத்து கோபாலையர் மண்டையில ஒரே போட்டா அவருக்கு இந்த நினைவு போயிடும். ஐயோ, அது ஓகே. அப்புறம் அவங்க சம்சாரம் இருக்காங்களே, அவங்க அதுக்கு விட மாட்டாங்களே. அதே உருட்டு கட்டியால அவங்க சம்சாரத்து மண்டையில ஒரு போட வேண்டியது. ஐயோ, ஏன் இப்படி உளறீங்க? ஏதாவது உருட்டு கட்டை கிடைச்சா மாத்தி மாத்தி மண்டையில அடிப்பீங்களா? அதை விட மீராவோட மண்டையில அடிச்சா போதும். பாப்லி அவுட் கோயிங், மீரா இன்கமிங். ஏற்கனவே மீரா ஐயர் வீட்டு பொண்ணா மாதிரி படாத பாடு படுத்துறா. இப்ப மறுபடியும் மண்டையில அடிச்சா வேற ஜாதி பொண்ணா போடுவா. அப்புறம் வீட்டுல ஜாதி கலவரம் வந்துடும். மாமா, கோபாலயர் ஃபேமிலி மேல நம்ம ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து 15 நாள் உள்ள போட்டுருவோம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மீராவை பழைய மாதிரி ஆக்கிடுவோம். கோபாலையர் வக்கீல் குமாஸ்தாவா இருந்தவனா. அவருக்கு போலீஸ் கோர்ட்டு கேஸ் எல்லாம் அத்துப்படி. அவன் நம்மள தூக்கி உள்ள வச்சிருவான். ஐயோ, என்ன மாமா எப்படி போனாலும் இடிக்குதே. மீரா விழுந்ததுக்கு பதிலா நீங்க விழுந்துட கூடாதா? நீ குறுக்க பூந்ததுனால தான் அவளுக்கு இந்த நிலைமையே. மாமா, ஒரு ஐடியா. யாராவது கூலிப்படையை விட்டு மீராவை இங்க இருந்து வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டா? அவங்க 5 லட்சம் 10 லட்சம் நம்ம கிட்டே கேட்பாங்க. கிரிமினலா யோசிக்காம கொஞ்சம் நார்மலா யோசி.
ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. நம்ம சாவுக்கு அந்த கோபால ஐயர் தான் காரணம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு நம்ம கடல்ல இறங்கி. அது கோழத்தனம். அதுக்கு பதிலா சுந்தரமையர்னு ஒரு புது கேரக்டரை நாம உள்ள இறக்குறோம். அவர் எதுக்கு? சுந்தரமையர் பாப்லி எம் பொண்ணுதான்னு பிரச்சனை பண்ணுவார். அதனால கோபாலையர் ஃபேமிலிக்கும் சுந்தரமையருக்கும் தகராறு வந்து 2 பேரும் வெளியில போயிடுவாங்க. எப்படி? அந்த சுந்தரமையரா நானே வரட்டுமா? சுந்தரமையர் ஐடியா கட். கமலி, கமலி, என்னன்னா இந்த மீராவோட புருஷனும் அவ அப்பாவும் பண்ற இம்சை தாங்க முடியலடி. ஆமாண்ணா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமாண்ணா, அந்த மனுஷன் எப்ப பாரு உன்னோட பேசணும்னே சொல்லிட்டு இருக்க. மறுகிண்டு வந்து நிக்கிற. எனக்கு பயமா இருக்குண்ணா. பேசாம அவ 2 பேரையும் துரத்தி விட்டா தேவல. அவ போமாட்டா. பாப்லி விட்டு துரத்த சொன்னா என்ன? பாப்லி சாதுண்ணா. அவ தெருவுல போற பிச்சைக்காரனையும் ஆத்து கூட்டு வந்து சாதம் போடுவா. அவ எப்படி? இல்லடி, இந்த அப்பாங்கிற கிழ இருக்கே, எப்ப பார்த்தாலும் மூஞ்ச பாவமா வச்சுட்டு நான் போற இடத்துக்குலாம் வந்து நிக்கிறது. அன்னைக்கு அப்படித்தான் குளிக்கலான்னு பாத்ரூமுக்குள்ள போறேன். மூளையில உட்காந்து ஓன்னு அழுதுன்னு இருக்கு. அடிச்சு விரட்டிட்டு அப்புறம் தாப்பா போட்டு நான் குளிச்சேன். ஏன்னா நம்ம சுபனி பெரியப்பாவோட புள்ள பம்மேஷு பெரிய இன்ஸ்பெக்டரா இருக்கானே, அவனை கொண்டு இவாள உள்ள தள்ள சொன்னானே. பம்மேச்சு வெளியில எங்கேயோ லஞ்சம் வாங்கிட்டான்னு அவனே டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியில தள்ளிட்டா. அவன் எங்கடி இவாள உள்ள தள்ளுறது? சரி, பின்ன எதுக்காக நம்ம இங்க உட்காந்துருக்கோம்? பாப்லியே கூட்டின்னு நம்மாத்துக்கு போலாமே. நம்மாத்துல ஒயிட் வாஷ் முடிய இந்த வாரம் கடைசியா ஆயிடுடி. அது வரைக்கும் நம்ம இங்க தான் தங்கியாகணும். என்ன இப்ப திடீர்னு பாப்லியை நம்மாத்து கூட்டு போனா இத்தனை நாளை இவ எங்க இருந்தான்னு அக்கம் பக்கத்துல இருக்கவாள்லாம் கேட்பாளே. அதுவும் இந்த அனுசியா மாமி மகா வம்பி. நானும் இது விஷயமா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன? இந்த பொண்ணோட அப்பாவையும் ஆம்டியானையும் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குடி. அதுக்காக பாப்லி நம்ம என்ன கேட்டாலும் செய்வா இல்ல. அதனால என் தங்க பொண்ணு வத்சலாவோட கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டு வாங்கிட்டுருவோம். வாங்கிட்டு நம்ம போயிடுவோம். பாப்லி இன்னைக்கு பாப்லியா இருக்கவா நாளைக்கு வேற யாராவது மாறிட்டா நமக்கு தான் சிக்கல். அப்பா அம்மான்னு உசிரா இருக்கலேனா. சரிடி, அவளும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தா நாமளும் சந்தோஷமா இருந்தோம். தவிரவும் அந்த அப்பா கிட்ட இருந்து அந்த பொண்ணை பிரிக்கிறது பாவம்னு தோன்றதுடி. ஒரு பொண்ணு பிரிகிற வேதனை என்னன்னு எனக்கும் நல்லா தெரியும்டி. நிறைய பணம் நகை எது கிடைச்சாலும் வாங்கிட்டு கிளம்பிடுவோம். என்ன சொல்ற? சரி. அப்பா, வச்சலா கல்யாணம் நல்லா கிராண்டா நடக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு பணம் நகையெல்லாம் கொடுக்குறேன். சரியா? சரிமா. மீரா, இது ரொம்ப அநியாயம். அவங்க உன்னை ஏமாத்துறாங்க. முதல்ல இந்த பையன் கொடுங்க. பையன் கொடுங்க சொல்றேன். மாமா, அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு மாமா. அடையா, உன்னை அடிச்சது பாப்லிடா. நானும் வேண்டான்னு பாக்குறேன், அடங்க மாட்டேங்கிறல. அப்பா சேத்த இருங்கோ, ஒட்டியானோ நெக்லஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். இந்த அநியாயத்துக்கு பெரிய தண்டனை உண்டு. இந்த பாருங்க, எங்காத்து பொண்ணு பாப்லிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்கிட்டு தான் போறோம். திருடின்னு ஒன்னும் போல. ஆனா இந்த நகையெல்லாம் மீரா ஓடுது. அம்மா! மீரா! 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 பாப்லி, மீரா! உனக்கு ஒன்னும் அடிக்கடி படலையே. என்னாச்சு மீரா? பாப்லியா? யாரியா பாப்லி? நான் தாம்மா உன் அப்பா ஐயாசாமி. இது உன் புருஷன் மாதவன். அப்பா, என்னப்பா உளறீங்க? நீங்க தான் என் கூட எப்பவும் இருக்கிறீங்களா? ஆமா, இவங்க யாரு? இவரு கோபாலையர். அது அவங்க சம்சாரம். நீ அவங்க பொண்ணுன்னு சொல்லி என்னையும் மாதவனையும் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. ஏய்யா, 2 ஆம்பளைங்க தனியா இருந்த வீட்டுக்குள்ள புந்து உங்க வேலையை காட்டுறீங்களா? மீரா, உன் நகையும் பணமும் அவன் எடுத்துட்டு போறான். நிஜமாவா? பாப்லி, இதெல்லாம் நீ கொடுத்தது. யோ, நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? நீங்க என்ன எனக்கு சொந்தமா பந்தமா போய் சொல்றீங்களா? இதோட ஓடி போலான்னு பாத்தீங்களா? மரியாதையா 2 பேர் வெளியில போங்க. போங்க வெளிய. ஏப்பா, இவங்கெல்லாம் எப்படிப்பா உள்ள வந்தாங்க? அது ஒரு பெரிய கதைமா. எங்க அப்பா அம்மா எங்க? நான் எப்படி உங்க ஆத்துக்கு வந்தேன்? அப்பா வாங்கோ. அம்மா, என்ன நீங்க மட்டும் வந்திருக்க? மங்கினி டியூஷன்ல இருந்து வந்துட்டாளா? ஏமா, இதுதான் உங்க அப்பா அம்மாவா? ஆமா மாமா. பாப்லி, அம்பாள் மாதிரியே இருக்கே. அப்பா, வச்சலா கல்யாணம் நல்லா கிராண்டா நடக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு பணம் நகையெல்லாம் கொடுக்குறேன். சரியா? அப்படியா? எனக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்ததா? ஆமா மீரா. ஏப்பா,
அன்னைக்கு என்ன ஒழுங்கா வீடு தொடக்க விட்டுருந்தா இவ்வளவு குழப்பம் வந்திருக்குமா? இத்தனைக்கு காரணம் என்னப்பா இவரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு? ஆனந்த கண்ணீர் மாதிரி இது ஆனந்த சிரிப்பு. பாத்தீங்களா, தினமும் உங்ககிட்ட நான் எதையாவது சொல்லிட்டு இருப்பேன். ஃபார் அ சேஞ்ச் இன்னைக்கு நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்ல போறது இல்ல. ஆனா நாளைக்கு நான் கண்டிப்பா சொல்லுவேன். நீங்க கண்டிப்பா கேட்டே ஆகணும். கோவிச்சுக்காதீங்க. என்ன நான் சொல்றது சரியா? Savashmira